நம்ம தமிழ்நாட்டில் சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 31,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19/7/2024 வரைக்கும் உங்களுக்கு க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போது பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நான் லிங்க் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போதும் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? NIFTEM.TAC.IN இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? இது நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட், அதாவது நியூட்ரிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இவங்க ஷோ பண்ணுற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி எம்பவர்மெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டீஸை விட்டுருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டேரெக்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் NIFTEM அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, தஞ்சாவூர் ரெக்ரூட்மெண்ட் சீனியர் ரிசர்ச் ஃபாலோ SRF. இந்த ஜாபுக்கும் அதாவது ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இது டேரெக்டாக எங்கேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அந்த தஞ்சாவூர்லேருந்து உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது எங்கேருந்து இது எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப், அதாவது கவர்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க, அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக இதில் போய்ட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்போ இந்த அப்ளிகேஷன் லோடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஜூலை, அதாவது 4ஆம் தேதி அப்லோட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 19 ஜூலை. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் 19 ஜூலை அன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், அதாவது சீனியர் ரிசர்ச் ஃபாலோ SRFக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MTech, B.Ed, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இதில் நீங்கள் படிச்சிருந்தா இது நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,000 இருக்கும். ப்ளஸ் HRA அந்த மாதிரி உங்களுக்கு மற்ற அலவுன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இது மட்டும் இல்லாமல் வேறு அலவுன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ, அதாவது ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக இன்னொரு வேக்கன்சி இருக்குது. MSc, MTech, B.Ed, ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங், போஸ்ட் கிராஜுவேட் டெக்னாலஜி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு HRA உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HRAவும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் இவங்க கொடுத்துருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ராடக்ட்டில் MSc நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு BTech, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் இன்ஜினியரிங்,
ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்கல் இதெல்லாம் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 21,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஜாபுக்கும் 35 இயர்லேருந்து 40 இயர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500, அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் அக்செப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஜாபோட ஃபுல் டீட்டெயிலை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே போதும், நீங்கள் அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணவே டேரெக்டாக அப்ளை பண்ணுற லிங்க்கு போயிடுவீங்க. எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும், எந்த மெயிலில் நீங்கள் ரெக்யர்மெண்ட் கம்ப்ளைண்ட் எல்லாம் அனுப்பணும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள், அதாவது ஷார்ட் கேண்டிடேட்ஸ், அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் கேட்குறது தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபாலோ, அதாவது NIFTC இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்பப்போ என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு கீழே வந்து பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் வந்து 4ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி. டேட் ஆஃப் இன்டர்வியூ டேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை அறிவிச்சிருவாங்க யார் யார் இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி மூலமாகவே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி வந்து கரண்ட் மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? 24ஆம் தேதி 9 மணிக்கு 9:30லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடுவீங்க. இதுதான் நமக்கான ஆன்லைனில் அப்ளிகேஷன் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் இந்த 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதில் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதில் செஞ்சு காட்டுறேன். ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேஷன், அதாவது 3 ஜாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3 ஜாப்பில் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து இது எதுவும் ஃபில்லப் பண்ணதுனால உங்களுக்கு உள்ளே ஷோ ஆக மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்டர் இருந்தால் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இது பாருங்கள், SRF கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜாபை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகலாம். அப்போ தான் உங்களால் இது லாகின் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் உங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இதில் 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற டைமுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்களே பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஷார்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஷார்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். என்றைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.